கேரள மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் பாலக்காட்டில் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகன் தருகிறார். மோகன், கூடுதல் தகவல்கள். கேரளாவில் அடைமழை பொழிந்ததனால் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் கடும் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த நிலையிலே தாழ்வான பகுதிகளில் தீவிர பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் வருவாய்த்துறையினர். வயநாடு போன்ற பலத்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து NDRF உள்ளிட்ட குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் கேரள அரசாங்கத்தின் வருவாய்த்துறை நேரடியாக களத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நம்மோடு ஷியாம் என்ற வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரி ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த ஃப்ளட்டு பாதிச்சிருக்கிறதும் பாலக்காடு டவுனில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏரியாவில் தான் ரொம்ப பாதிச்சிருக்கு. இங்கே பார்த்துருக்க இந்த ஏரியா அங்கே பார்த்துச்சுன்னா 2 நாள் முன்னாடி நைட்டு பெய்த மழையால் ஃபுல்லாக மூடிடுச்சு. இந்த ரிவர் ஃபுல்லாகவே மூடிடுச்சு. இங்கே ஆக்சுவலி ஒரு 300 ஃபேமிலிஸ் இங்கே இருக்குது. இங்கே பக்கத்துலேயே 4 கேம்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எங்களுக்கு பார்க்கலாம், சின்னதாக ஒரு கேம்ப் இங்கே இருக்குது. அங்கே போகாத லேடிஸு குழந்தைகளெல்லாம் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு ஜென்ஸினை எல்லாம் அங்கே குமரவரம் ஹைஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் இருக்குது. 200 பேர் அங்கே கேம்பில் இருக்குது. இன்னலே ஒரு 15 மணியோட எல்லாரும் சேஃப் சோன்லேயே கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மழை கொஞ்சம் குறவாயதுனால வெள்ளம் இறங்கியாச்சு. அப்போ வீடுகளிலிருந்து வெள்ளம் போயிடுறது நம்மளை க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே வீடுகளெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக நம்மளை ஈவினிங் அவரை வீடுகளுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் கேரள அரசாங்கம் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே மழை என்பது விட்டு பொழிந்து வருகிறது. வெள்ளம் தற்பொழுது சில இடங்களில் வடிந்தாலும் கூட எந்த நேரத்திலும் மழை பொழிந்து வெள்ளம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இன்று மாலை வரை பார்த்துவிட்டு பொதுமக்கள் முகாம்களிலிருந்து அவர்கள் சொந்த வீடுகளுக்கு செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்து அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள். தற்பொழுது முகாம்களில் பொதுமக்கள் ஏராளமான அளவில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தாழ்வான பகுதியில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. உரிய மருத்துவ வசதி உள்ளிட்டும் செய்து கொடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் பாலக்காட்டிலிருந்து மோகன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.